பார்க்கடலை கடையறதே கடைசியாக அமிர்தம் வருது. அமிர்தம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ அதை யார் சாப்பிடணும் அப்படின்றது நாங்கள் தான் நிறையா பண்ணியிருக்கோம் வேலை அப்படின்னு அசுரர்கள் சொல்ல நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க, நானே உங்களுக்கு பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லிவிட்டு அவர் மோகினி அவதாரம் எடுத்துன்னு மகாலட்சுமி மாதிரி தானும் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணுன்ற அந்த ஆசை வந்து அவர் அவ்வளோ லக்ஷ்மிக்கு ஈக்குவலாக அவரும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு வராராம். கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்காராம். அதை பார்த்து எல்லோரும் சொக்கி போய் இருந்துருக்கிறதே தேவர்களெல்லாம் ஒரு பக்கம் உட்காத்தி வச்சுட்டு அசுரர்கள் எல்லாரையும் ஒரு பக்கம் உட்காத்தி வச்சு தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்துட்டே வர அசுரர்களுக்கெல்லாம் கரண்டி இப்படி மட்டும் நீட்டிட்டு எடுக்கிறதாம். அதுக்கெல்லாம் இவரை பார்த்து சொக்கி போயிட்டு அமிர்தம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதே அசுரர்களில் ஒருத்தர் பார்த்துட்டும் நமக்கு கொடுக்கல, இவர் இது மாதிரி ஏமாத்துறார் அப்படின்றது தெரிஞ்சுட்டு ஒருத்தர் மட்டும் அசுரர்கள்லேருந்து தேவர்கள் சைடு வந்து உட்காந்துடுறார். அசுரன் ஒருத்தர் இந்த பக்கம் வந்து தேவர்கள் சைடில் உட்காந்துருக்காலே அவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து சூரியனும் சந்திரனும் கவனிச்சுட்டு அசுரர்கள் சைட்லேருந்து இந்த பக்கம் வந்திருக்கா, நீங்கள் பாட்டுக்கு அவனுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டாலே, அமிர்தத்தை சாப்பிட்டுட்டா அவனுக்கு மரணம் இல்லையே அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவார், தன் கையில் இருக்கிற கரண்டியால் டப்புன்னு ஒன்று போடுவார், அது 2 ஆகிடும். அதுதான் ராகுவும் கேதுவும். ஸோ நம்ம இன்றைக்கி நவகிரகங்களில் ராகு கேதுன்னு இருக்கிற அந்த கிரகங்கள் வந்து மகாவிஷ்ணுவால் 2 ஆக்கப்பட்ட ஒரு அசுரனோட இதுதான். மரணம் இல்லை, ஆனால் வந்து அமிர்தத்தை சாப்பிட்டதுனால நமக்கு நிழல் கிரகங்களாக ஆறா. அதனால தான் இன்னி வரைக்கும் நமக்கு வந்து கிரகணம் அப்படின்ற ஒரு இது நிகழறது, அது ராகு கேதுவோட இதனால அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிட்டு இருக்கா. சயின்டிஃபிக்லி பார்த்தா பூமி மறைக்கிறது அதனால அப்படின்லாம் சொல்லலாம். பட் புராணங்கள் பிரகாரம் ராகுவும் கேத்துவும் அதை இது பண்ணுறா அப்படின்றது தான் சொல்லுவாள். ஸோ இது வந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் நடத்தின ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாடகம்.